அண்ணாமலையோட வேல் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி முருகன் வேல் கை கொடுக்கல. அண்ணாமலையோட வேல் கை கொடுக்காதுங்கிறது தான் என்னோட கருத்து. காரணம் மத ரீதியாக தமிழ்நாட்டில் வாக்காளர்களை எந்த காலத்திலையும் திரட்டவே முடியாதுங்க. இம்பாசிபிள் ஆக்சுவலா. டங்ஸ்டனை வச்சு ஒரு பெரிய பாராட்டு விழா மத்திய அமைச்சருக்கு அங்க நடத்தப்பட்டது. ஒரு கல்வெட்டு திறக்கப்பட்டது. இது எல்லாமே அண்ணாமலை சென்ட்ரிக்கா போச்சு. அப்ப பிஜேபியில அண்ணாமலை சென்ட்ரிக்காக போய்கொண்டிருந்த ஒரு நீரோட்டம். அது எந்த காலகட்டம்? புதிய தலைவர் வர வேண்டிய காலகட்டம். புதிய தலைவர் வர வேண்டிய காலகட்டத்தில் அண்ணாமலை சென்ட்ரிக்கா போயிட்டு இருந்த நீரோட்டத்தை ஹெச் ராஜா சென்ட்ரிக்கா இப்ப மாத்துறாங்க இல்லையா? அப்ப இது அண்ணாமலைக்கு தானே ஆபத்து. ரீஜனல் ஐடென்டிட்டி, ரீஜனல் பிரைடு, இந்த ரெண்டு இல்லாம ரீஜன் பாலிடிக்ஸ் நீங்க பண்ண முடியாது. அது எந்த மாநிலமா இருந்தாலும். ஆனா அந்த ரீஜனல் ஐடென்டிட்டியை ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியா மாத்த முடியுமாங்கிறதா என்னோட கேள்வி. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ணாமலை நேற்றைக்கு ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் மாத்துறாரு, கையில வேலோட இருக்க மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறாரு. இவங்க அப்படி நகர்த்துறாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு வேல் யாத்திரை நோக்கி போறாங்களா? வேல் வெர்சஸ் கைத்தடி அப்படிங்கிறது மண்டல் வெர்சஸ் கமண்டல் 2.0 நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? 1.0 உங்களுக்கு வடக்குல பெரிய வெற்றி கொடுத்தது. இங்க முதல் வேல் யாத்திரை உங்களுக்கு கை கொடுக்காத சூழல்ல, முருகனே ஒருத்தர தலைவரா வச்சு கொடுக்காத சூழல்ல இப்ப அண்ணாமலை முருகனுக்காக வந்தால் எப்படி இருக்கும்னு ஒருவேளை அது 2.0 அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? வேல் வெர்சஸ் கைத்தடி. பெரியாரோட சின்னமாக கைத்தடி எப்போதுமே கருதப்படும். முருகனோட சின்னம் வேல். அது எல்லாருக்கும் பொதுவான சின்னம். இன்னும் சொல்ல போனா சில கோவில்கள்ல வெறும் வேல் வழிபாடு மட்டுமே உண்டுங்க, விக்கிரகமே இருக்காது. எங்க ஊர்லயே வேல் பழனி ஆண்டவர் கோவில் என்பது வெறும் வேல் வழிபாடு தான். வேல் மட்டும்தான் வச்சிருப்பாங்க மூலஸ்தானத்துல. அப்ப அந்த வேல் ஒரு அரசியல் கட்சியோட சின்னமாக மாறுவதற்கு வழி இல்லை. கைத்தடி இண்டிவிஜுவல் யூஸ் பண்றது. அப்ப பெரியார் அதை யூஸ் பண்ணாரு. கைத்தடியோ கருப்பு கண்ணாடியோ இல்லைன்னா புஷ்குல்லாவோ எல்லாமே தலைவர்கள் யூஸ் பண்ணது அவங்களோட அடையாளத்துக்காக அது அப்படியே வந்துருச்சு. அப்போ அண்ணாமலையோட வேல் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி முருகன் வேல் கை கொடுக்கல. அண்ணாமலையோட வேல் கை கொடுக்காதுங்கிறது தான் என்னோட கருத்து. காரணம் மத ரீதியாக தமிழ்நாட்டில் வாக்காளர்களை எந்த காலத்திலையும் திரட்டவே முடியாதுங்க. இம்பாசிபிள் ஆக்சுவலா. அப்படியான எல்லா முயற்சிகளும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. 1971 காலகட்டத்தில இருந்து பல உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்போ மீண்டும் ஏன் இந்த முயற்சி என்றால், பிஜேபி தமிழ்நாடு சென்ட்ரிக்கான பாலிடிக்ஸுக்கு வர்றதை தடுக்கிற முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா தமிழ்நாடு சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் வரும்போது சமீபத்தில் நடந்தது டங்ஸ்டன் தாங்க. இதே மதுரை மாவட்டம், இதே சமணர்கள் திருத்தலம், அது அரிட்டாப்பட்டி. டங்ஸ்டன்ல அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு ஸ்டெப் உயர்வு கிடைத்தது. அதாவது அவர் அதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டார். மத்திய அமைச்சரை போய் பார்த்தார். டங்ஸ்டன் போராட்ட குழுவை கூட்டிட்டு போனாரு. டங்ஸ்டனை வச்சு ஒரு பெரிய பாராட்டு விழா மத்திய அமைச்சருக்கு அங்க நடத்தப்பட்டது. ஒரு கல்வெட்டு திறக்கப்பட்டது. இது எல்லாமே அண்ணாமலை சென்ட்ரிக்கா போச்சு. அப்ப பிஜேபியில அண்ணாமலை சென்ட்ரிக்காக போய்கொண்டிருந்த ஒரு நீரோட்டம். அது எந்த காலகட்டம்? புதிய தலைவர் வர வேண்டிய காலகட்டம். இப்போ புதிய தலைவர் வர வேண்டிய காலகட்டத்தில் அண்ணாமலை சென்ட்ரிக்கா போயிட்டு இருந்த நீரோட்டத்தை ஹெச் ராஜா சென்ட்ரிக்கா இப்ப மாத்துறாங்க இல்லையா? அப்ப இது அண்ணாமலைக்கு தானே ஆபத்து. ரெண்டாவது, இதை மத்திய தலைமை ரசிக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே இந்த சிக்கல்கள் எல்லாமே வட மாநிலங்கள் சிக்கல்கள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கிற விஷயம், நிலுவையில் இருக்கிற விஷயம். எல்லாருக்குமே தெரியும் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை பத்தி. அப்படியான சூழ்நிலையில் எந்த அளவுக்கு அகில இந்திய தலைவர்கள் இதை விரும்புகிறார்கள்? ஏன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டி இல்லைன்னு போது இப்போ உதாரணமா ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு, அவருக்கு பல சிக்கல்கள் இருக்கு. வக்ஃபு சட்ட திருத்தம், வக்ஃபோட எல்லா அம்சங்களையும் அவங்க விரும்பினபடியே நிறைவேற்றினாங்கன்னா ஆந்திராவில் நாயுடுவோட ஓட் பேங்க் அதோகதி ஆயிரும். பிஜேபி அதை பத்தி கவலைப்படாது. ஏன்னா அவங்க இந்துத்துவ ஓட்டு வங்கியை தான் கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய ஓட்டு வங்கியை பத்தி கவலை இல்லை. ஆனா நாயுடுக்கு கவலை இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் பிஜேபி ஆட்சியே பல சிக்கல்கள்ல இருக்கு. அப்ப திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு புதிய தலைவலியை ஏற்படுத்துவதற்கு மத்திய தலைமை சரின்னு சொல்லிட்டாங்களா? இவங்களா செய்யறாங்களா? இல்ல அண்ணாமலையை மட்டம் தட்டுவதற்காக நடந்த முயற்சியா? இப்படி இதுல பல கேள்விகள் இருக்கு. கண்டிப்பாக சார். பிஜேபி அப்கோர்ஸ் அங்க போயிட்டு லோக்கலைஸ் ஐடென்டிட்டிஸா எடுக்கும். இன்னைக்கு பாஜக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்கிறார், நீங்க மராத்தியில தான் கம்யூனிகேட் பண்ணணுங்கிறாரு. ஆனா இங்க அவங்களுடைய பாலிடிக்ஸ்
தமிழ்நாடு வைஸ் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அப்படிதான் பார்க்கணுங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி மகாராஷ்டிரா முதலமைச்சர் மராத்தி சென்ட்ரிக்கா மாறுறாரு. ஆனா இது ரொம்ப காலமா இருக்கு. மராத்தி நாடக உலகத்தை அழிச்சது, மராத்தி சினிமாவை அழிச்சது இந்தி சினிமா தான். பப்பாய் வந்து பாலிவுட்னு சொல்லி என்ன லாபம், மராத்தி மொழிக்கு என்ன லாபம், இந்த கேள்வியெல்லாம் 30-40 வருஷமா எழுப்பப்படுகிற கேள்விதான். இந்தி ஆதிக்கத்திலிருந்து விடுபடணும், இது தமிழ்நாடு மட்டும் சொல்லல, இது பாபேயும் சொன்ன விஷயம் தாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ரீஜனல் ஐடென்டிட்டி, ரீஜனல் ப்ரைடு, இந்த ரெண்டும் இல்லாம வந்து ரீஜன் பாலிடிக்ஸ் நீங்க பண்ண முடியாது, அது எந்த மாநிலமா இருந்தாலும். ஆனா அந்த ரீஜனல் ஐடென்டிட்டியை ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியா மாற்ற முடியுமாங்கிறதா என்னோட கேள்வி. அவ்வளவு பெரிய மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் பெரிய ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணியும் எது வந்து மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்தது? எதுனா பெண்களுக்கான உதவித்தொகை, எல்லா சமூக நல திட்டங்களும் தான். கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட சமூக நல திட்டங்கள் தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மறு வெற்றியை கொடுத்தது. அப்ப நீங்க சமூக நல திட்டங்களா இல்லைன்னா வந்து மதம் சார்ந்த சுவாமி சார்ந்த நிகழ்ச்சிகளான்னு பாத்தீங்கன்னா இது எப்போதுமே பின்னுக்கு தள்ளப்படுற விஷயம்தான். ஏன்னா அயோத்தியிலேயே வந்து அதனாலதானே அவங்க தோல்வி ஏற்படுது. ராமர் கோயில் திறப்பு விழா அவ்வளவு பெருசா நடந்துங்க. ராமரோட சூரிய திலகம் அதை பிரதமர் வந்து இல்ல இதுல பாக்குறாரு, கையடக்க கணினியில பாக்குறாருலாம், அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தோம். அந்த அயோத்தியில ஏன் வெற்றி பெற முடியல அப்படின்னா சமூக நல திட்டங்களுக்கு தான் மக்கள், வேலையில்லா திண்டாட்டம் அது ஒழிக்கப்பட வேண்டும், பணப்புழக்கம் இல்லை, அப்படியான அன்றாட வாழ்க்கையை தான் அவங்க பெருசா நினைக்கிறாங்களே தவிர இதை பெருசா நினைக்கிறது இல்லை. இது இடைஞ்சலா கூட இருக்கும், கடைசி நேரத்தில் இது இடைஞ்சலா முடியும். அன்னைக்கு ஒரு நாள் திருப்பரங்குன்றம் பகுதியில் ஏற்பட்ட வியாபார பொருள் நஷ்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், நமக்கு அந்த கணக்கே தெரியாது. திருப்பரங்குன்றம் லோக்கலா போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது தேவையற்ற வேலைங்க, எங்களோட அமைதியான வாழ்க்கையில போகுது, பக்தர்களை நம்பித்தான் வந்து நாங்க எல்லாருமே தொழில் பண்றது பக்தர்களை நம்பித்தான். எந்த கோயிலோட பொருளாதாரமும் அப்படித்தானே இருக்க முடியும், கோயில் நகரங்களோட பொருளாதாரம் அப்படித்தான் இருக்க முடியும். அப்ப அதை கெடுக்கிற மாதிரியான செயல்பாடுகளை அவங்க ரசிக்கவே மாட்டாங்க. அப்ப திருப்பரங்குன்றம் சர்ச்சையை வைத்து மீண்டும் ஒரு முறை வந்து வரலாற்றை தான் நம்ம கிளறி பார்த்துக்கிட்டு இருப்போமே தவிர அதனால நிரந்தர தீர்வு இருக்காது. அது போக இது மனங்கள்ல தீராத ரணத்தை ஏற்படுத்தும். அப்போ தமிழ்நாடு அரசோட ஸ்டாண்ட் என்னங்கிறத அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம தமிழ்நாடு அரசோட ஸ்டாண்டா எடுத்துக்க முடியும். இப்போ தமிழ்நாடு அரசு இதுல ஸ்ட்ரிக்டா இருக்க போகுது என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். ஒரு நிறைவு கேள்வி சார். இப்ப மண்டைக்காடு சம்பவம் நடந்த போது ஒரு குழுவை அமைக்கப்பட்டது அந்த காலகட்டத்துல தவிர குன்றக்குடியார் தலைமையில செஞ்சு அவங்க சில விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபீசிபிளான விஷயத்தை நோக்கி நகர்த்தினாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வ சமய நல்லிணக்க குழுவை தமிழ்நாடு அரசு அமைக்கணும், அதுல வக்ஃபுல இருந்து அடிகளார்ல இருந்து மற்றபடி எல்லா மத தலைவர்களையும் உள்ள கொண்டு வந்து அதை நீங்க மக்கள் சென்றைக்கா கொண்டு போய் இதை டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அது கரெக்டா இருக்குமா தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தா? நிறைவா மண்டைக்காடு ஒப்பிட முடியுமான சந்தேகம் தான். மண்டைக்காடு என்னன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆலயம் சார்ந்த வழிபாட்டு உரிமை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தது. இது வந்து அப்படி இல்லை. அதாவது ஒரு மலை, அந்த மலை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு தான் சொந்தம், ஏற்கனவே அங்க இருக்கிற மாற்று மதத்தினரின் வழிபாட்டு தலத்தை எடுக்கணும் என்கிற நிலைப்பாட்டுல போறாங்க. இது அப்படி நம்ம கொள்ளவே முடியாது. எந்த ஒரு பகுதியும் இப்ப அயோத்தியே வந்து குறிப்பிட்ட மதத்தினருக்கு தான் சொந்தம், மாற்று மதத்தினர் அங்க வியாபாரமே பண்ணக்கூடாது, கடையே வைக்கக்கூடாது, நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவு பெரிய அயோத்தியிலுமே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல மசூதிக்கு இடம் கொடுத்துருக்கோம்ல. ராமர் கோயில் இருக்கிற இடத்துல மசூதி கட்டுமானம் நடக்கு. இவங்க சரியா கட்டி முடிக்காம தேர்தலுக்காக அவசர அவசரமா கும்பாபிஷேகம் நடத்துனாங்க. அவங்க இன்னமும் அதை கட்டி முடிக்கல, பொறுமையா செய்யறாங்க. ஆனா எங்க ராமர் கோயில் இருக்கோ அங்க மசூதியும் இருக்கு. அதானே அயோத்தி தீர்வு. அப்ப எங்க முருகன் கோயில் இருக்கோ அங்க வந்து ஒரு தர்கா இருக்கும், அங்க வேற ஒரு ஆலயம் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும். அதானே காலங்காலமா எக்ஸிஸ்ட் ஆகிற விஷயம். இதை தாண்டி நீங்க வேற என்ன செய்ய முடியும்? அப்போ மத நல்லிணக்க குழு மத தலைவர்களோட வைத்து நம்ம அப்படியான ஒரு குழு அமைத்தால் இதுல மத சிக்கல் இருக்குன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும். எனவே அது தீர்வு ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மிக நிச்சயமா சார். ஏன்னா பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு, அங்க குவரியை யார் ரைஸ் பண்றாங்கிறத பொறுத்து ரெஸ்பாண்ட் பண்றதுதான் அப்ராப்ரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சுப்பிரமணிய சாமி வேற சில விஷயங்கள் எல்லாம் கிளப்பதை பார்த்தா நமக்கு பகிருங்குது. அவ ஏற்கனவே உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு, அக்வசிஷன் ஆஃப் மாஸ்க்ஸ் அல்லது தர்காஸ்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது இல்லைன்னா அவர் பேசுறாரு. இதெல்லாம்
ரொம்ப தீவிரமான ஒரு கருத்தாவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க பொது இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ்ல கூட தொழுதுக்கலாம். ஒரு இதுக்குள்ளதான் தொழணும்லாம் இல்லைன்னு இவங்க வியாக்கியானங்கள் கொடுப்பதை பார்த்தால், ஏதோ பெரிய திட்டங்களை நோக்கி நகர்கிறார்களோ ஆக்சுவலா என்கிற இது நிறைய தவறான புரிதலுங்க. தொழுகை, கந்தூரி, தர்காலாம் அது வேற வேற விஷயங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்துல இருக்கிற பல்வேறு கூறுகள் அதெல்லாம். தர்காவையும் தொழுகையும் நீங்க வந்து ஒண்ணா இணைக்க முடியாது. கந்தூரி விழாவையும் இஸ்லாமிய வேற பெருவிழாக்களையும் இணைக்க முடியாது. இப்போ நீங்க குறிப்பாக சுஃபி ஞானிகள் வட இந்தியால இதே மகாராஷ்டிரா நம்ம பேசுற மகாராஷ்டிரா சுஃபிசம் தனி பார்ட்டுங்க. ஆனா ஓவராலான இஸ்லாமிக் கல்ச்சர்ல அது ஒரு பார்ட். தீவிர இஸ்லாமியர்கள் சுஃபி ஞானிகளை ஏத்துக்கிறாங்களான்னா அவங்க ஏத்துக்கிறது இல்ல. ஆனா சுஃபி ஞானிகளை இந்து அரசர்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. சத்ரபதி மகாராஜோட தந்தை அவரோட பேரே சுஃபி ஞானிகளோட அருள். அவர் பிறந்ததே சுஃபி ஞானிகளோட அருள்ங்கிறது தான் அந்த அந்த வரலாற்றுல இருக்கிற விஷயம். அவரோட பரம எதிரிகளான முகலாயர்கள் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்ததும் சுஃபி ஞானிகளோட அருள் தாங்கிறதும் வரலாற்றுல இருக்கிற விஷயம். அதாவது அனைவருக்கும் பொதுவானவர்களாக இருந்திருக்காங்க. இப்ப கபீர்தாஸ், இப்ப துளசிதாஸ். கபீர்தாஸ் வந்து இஸ்லாமிய நம்ம திருக்குறள் மாதிரி சின்ன சின்ன தோஹாக்கள்னு சொல்லுவாங்க. துளசிதாஸ் தீவிரமான இந்து முனிவர். இப்படி பல விஷயங்கள் இந்த நாட்டுல வந்து ஒன்னாதாங்க இருக்கு. 1000 இயர்ஸ்க்கு மேல வந்து ஒன்னா இருக்கிற விஷயம். நீங்க 2000ல இருந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்ததுங்க. அது 1000 வருஷம் கழிச்சு 2000 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம திருப்பி பழையதுக்கு தான் போகணும்னு சொல்ற மாதிரியான ஒரு பிற்போக்குவாதம் எதுவுமே இருக்க முடியாது. டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு. அதை கடிதமா மிரட்டலாங்கிறதே ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க தலையிடல, திருப்பரங்குன்றத்துல கை வைக்கல அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மத கலவரங்கள் வெடிக்கும் அப்படிங்கிறத போட்டுட்டு உடனடியாக நீங்க ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில அவரை இது பண்ணி இந்த தர்காவை எங்க மாத்துறது அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு மிரட்டல் அப்படிங்கிற தொனியில ஒரு கடிதம் வந்திருக்கு. இப்ப இதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் அல்லது இந்து முன்னணி பிஜேபியில இருக்கக்கூடிய தீவிர இந்துத்துவாளர்கள் இதை புஷ் பண்ணுவாங்களா? இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்னு பார்க்க வேண்டியிருக்கு சார். அவங்க டெஸ்பரேட்டா இருக்காங்க. புஷ் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா பல நூற்றாண்டுகளாக இருக்கிற தர்காவை அங்க இடத்துல இடம்பெயர செய்ய முடியாது. காசி விஸ்வநாதர் கோயிலையும் அங்க இருந்து இடம்பெயர செய்ய முடியாது. அப்போ நமக்கு வந்து வழிபாட்டு தலங்கள் சட்டம் வந்து 1992 இருந்து அமல்ல இருக்கிற சட்டம். அதுபடி அயோத்தியை தவிர பிற சர்ச்சைக்குரிய இடங்களே இல்லை. சமீபத்தில் கூட சுப்ரீம் கோர்ட்டு பல்வேறு சர்ச்சைகள் வரும்போது இந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எல்லா சர்ச்சைகளையும் ஸ்டேட்டஸ் கோ கொடுத்துருச்சு. இது புது சர்ச்சை. இந்த சர்ச்சையை கிளப்பவே முடியாது. அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போனாலோ ஈவன் ஹைகோர்ட்டுக்கு போனாலோ அது அரசாங்கத்துக்கு தான் ஆதரவாக தீர்ப்பு வருமே தவிர இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வராது. மதுரை ஹைகோர்ட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது 2 விஷயங்களின் அடிப்படையில். என்னன்னா, ஒண்ணு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அல்லது வந்து அவர்கள் கோரிக்கைகளை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரொடெஸ்ட். இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் இல்லாம எது வேணாலும் செய்யலாம். ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம், முழக்கங்கள் இடலாம், சிங்கிள் மெகாஃபோன் தான் வச்சுக்கணும். பல நிபந்தனைகளோடு தான் அது தரப்பட்டது. சென்னை மன்னிக்கணும், மதுரை உயர்நீதிமன்ற கிளை அனுமதி கொடுத்ததால வந்து இந்த போராட்டத்தை ஒத்துக்கிட்டதால அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே பல தீர்ப்புகள் வந்து இது சம்பந்தமான தீர்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 5ஓ 6ஓ தீர்ப்பு இருக்குங்க. அது போக ஏற்கனவே இருக்கிற பார்லிமெண்டரி ஆக்ட், வழிபாடு தலங்கள் உரிமை சட்டம் ஏற்கனவே இருக்கு. பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட். அப்ப இதை தாண்டி வந்து இதை எப்படி என்ன அணுகுறாங்க? அப்ப 2026 தேர்தல், இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த மத சர்ச்சையை கிளப்புவதன் மூலமாக என்ன லாபம்? எந்த லாபமும் இல்லை. இப்ப உதாரணமா அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி முயற்சி செய்யுதுன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு அதிமுக கூட்டணிக்கு போகாத. மதத்தைய அரசியல் கலக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. நிச்சயமாக சார். அமைதி திரும்ப வேண்டும். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அது சார்ந்த விஷயம். அடுத்த கட்டத்துக்கு எதையும் தடையாக செய்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் எல்லோரினுடைய குரலாகவும் இருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இமீடியட்டா தேர்தலில் வராத ப்ராஃபிட் ஆகாத ஒரு விஷயத்தை ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறதும் பெரும் கேள்வியாக இருக்கிறது. அவர்களே வரும் நாட்கள்ல அவங்க நடவடிக்கையின் மூலமாக பதில் சொல்வார்கள்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.